பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனாயிருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளையை இந்த இடத்துல ஆண்டவர் ஞானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சாலமோன் அந்த இரவு நேரத்துல சாலமோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனத்துல தேவனோடு கூட அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். சாலமோன் சொல்லி கொண்டிருக்கிறான், ஆண்டவரே, நீங்கள் இந்த ஜனங்களை வழி நடத்த என்னோட கையில கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவது, எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சாலமோன் தேவனிடத்துல அந்த ஞானத்தை கேட்டான். தேவன் அந்த வார்த்தையின் பிரகாரமே சாலமோனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல ஐஸ்வரத்தையும் கூட கொடுத்தார் என்று வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை நம்ம எதை கேட்க வேண்டும் என்று நம்மளுக்கு இன்னும் தெரியவில்லை. நம்ம குடும்பத்தை நடத்த நம்மளுக்கு ஞானம் தேவை. நம்ம சபையை நடத்த நம்மளுக்கு ஞானம் தேவை. தேவன் பாருங்க, சாலமோனுக்கு அந்த நாட்களிலே ஞானத்தை கொடுத்தது எதுக்கென்றால் ஜனங்களை வழி நடத்த. இன்னைக்கு நம்மளுடைய சபையை வழி நடத்த நம்மளுக்கு ஞானம் தேவையாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த ஞானத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்தது நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானம், தேவனுடைய ஞானம் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம எந்த காரியத்திலும் நம்ம வெற்றி பெற முடியவே முடியாது என்று இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய வார்த்தையின் பிரகாரமே தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். எதுக்கென்றால் ஞானம் என்றால் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கும் நம்ம சபையை நடத்துறதுக்கும் சமுதாயத்துல எப்படி இருக்கிறதுக்கு தான் தேவன் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்து தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று இந்த சின்ன செய்தி மூலியமா உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.